Welcome to GVS Academy, Joyful Learning. Welcome to GVS Academy, Joyful Learning. Welcome to GVS Academy, Joyful வந்துட்டாங்க. Learning. குட் ஈவினிங் மேம்னு போட்டிருக்காங்க பாருங்க. Welcome to GVS Academy, Joyful Learning. Let me wait for a few more minutes. Let it begin with a few seconds. Yes. Kindly inform to your friends the class is going to begin. இந்த செக்ஷன் நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துடைய bilingual செக்ஷனில் தான் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் வில் பி கண்டினியூட் ஆஃப்டர் few hours. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4 பேர். How are you? Welcome to GVS Academy, Joyful Learning. Today we are going to see about educational psychology and human growth and development. இப்போ இந்த டாபிக் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் பண்ணக்கூடிய எல்லா போர்ஷனையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் த செக்ஷன். If you are in your line, just give me a chat box message. This is not mine, Darshan. Okay. Kindly inform your friends to join soon, ma. Okay. Let's begin. Unit 1. Educational Psychology and Human Growth and Development. Psychology is the scientific study of human behavior, mind and mental process. உளவியல் என்பது மனிதனின் மனம், நடத்தை மற்றும் மன செயல்முறை அறிவியலின் ஆய்வு செய்வதாகும். அதாவது சைக்காலஜிக்கல் ஸ்டடி அப்படின்றது பிஹேவியர் மட்டும் கிடையாது. இட் ரிலேட்ஸ் அபவுட் யோர் மைண்ட் அண்ட் மென்டல் ப்ராசஸ். நெக்ஸ்ட், வில்லியம் ஜேம்ஸ் சைக்காலஜியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் மென்டல் லைஃப், both of its phenomena and their condition. உளவியல் என்பது மன வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் அவற்றின் நிலைகளையும் ஆய்வு செய்யும் அறிவியல். இந்த வார்த்தையை மேற்கொள்ள கொடுத்தவர் வில்லியம் ஜேம்ஸ். Next one is Crow and Crow. Crow and Crow அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் நேம். Psychology is the study of human behavior and human relationship. Psychology நடுத்து ஹியூமன் பிஹேவியர் மனிதனுடைய நடத்தையும் ஹியூமன் ரிலேஷன் இன்னொருத்தவங்கிட்ட எப்படி பழகிறாங்க அப்படின்ற அணுகுமுறையையும் சொல்லியிருக்காங்க. உளவியல் என்பது மனித நடத்தை மற்றும் மனித உறவுகளை பற்றிய ஆய்வு ஆகும். இதை சொன்னவர் க்ரோ அண்ட் க்ரோ. Next one is Skinner. Psychology is the science of behavior. உளவியல் என்பது நடத்தையை பற்றி அறிவியல் சொல்கிறாங்க. அதாவது பிஹேவியர் ஆஃப் சயின்ஸ், நடத்தை அப்படின்றது என்ன மாதிரியானது, அந்த பற்றிய வளர்ச்சிகளை பற்றி தான் ஸ்கின்னர் சொல்லியிருக்காரு. ஸ்கின்னருடைய நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் எப்படி பிஹேவியர்ஸ் மாறுது, அதாவது ஒரு அனிமல்ஸ் கிட்டேருந்து இந்த பிஹேவியர் மாறும்போது ஹியூமன்ஸ் கிட்டேருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிற நிறைய மெத்தடாலஜி யூனிட் 3ல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட்ஸ்வர்த். சைக்காலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சைக்காலஜி உளவியல் என்பது நடத்தை மற்றும் அனுபவங்களை ஆய்வு செய்யும்
அறிவியல். நம்ம செய்கிற பிஹேவியர் மட்டும் இல்லை, நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு அனுபவப்பட்ட பாடத்தை நம்ம திரும்ப செய்ய மாட்டோம் இல்லையா, அதுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் வுட்ஸ்வர்த் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், Atkinson's psychology is the scientific study of behavior and mental process. உளவியல் என்பது நடத்தை மற்றும் மன செயல்முறை அறிவியல் முறையின்படி அறிவியல் செய்வதாகும். அதாவது சயின்டிஃபிக்கல் பிஹேவியர் மட்டும் இல்லாமல் அதனுடைய மென்டல் ப்ராசஸுமே அப்படின்ற சொன்னவர் தான் ஆட்கின்சன்ஸ். இவங்களுடைய குவேட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவேட்ஸ். Let me share the link to the group also. Next one is Quates. The mind is everything. What you do, you think, you become. இது புத்தா சொல்லியிருக்காரு. Psychology helps us understanding why people thinking, feel and act the way they do. Knowing yourself is the beginning of the wisdom. இது வந்து அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது மனதை அறிந்தால் மனிதனை அறியலாம். ஒருத்தவங்க எப்படி அப்படின்றது, ஒருத்தவங்க எப்படி பேசுகிறாங்க, ஒருத்தவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம அளக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க எப்படிப்பட்டவங்க ஃபஸ்ட்டு மைண்டெல்லாம் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், சைக்காலஜி ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வை பீப்புள் திங்க், ஃபீல் அண்ட் ஆக்ட் த வே தே டூ. உளவியல் மனிதனின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றும் நடத்தையும் விளக்குகிறது. தன்னை அறிதலே உண்மையான ஞானத்தின் தொடக்கம். நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா PCESMLS அப்படின்றது ஒரு ஜங்க் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த P ஃபார் ஃபிசிக்கல், C ஃபார் காக்னிட்டிவ், E ஃபார் இமோஷனல், S for social, M for moral, L for language and last S is spiritual. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டைமென்ஷன் ஆஃப் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 5 மார்க்லேயும் கேட்பாங்க, உங்களுக்கு 10 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ பாயிண்ட்ஸை நீங்கள் எவ்வளோ பில்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய 10 மார்க் கொஸ்டினை நீங்கள் எலாபரேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டடியிங் நோட்ஸ், எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கானதை நான் கொடுத்துருக்கேன். Okay. Physical, human growth and development take place in related to the dimensions. Each dimension influence the other. ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. ஸோ எப்படி இது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். Physical dimension, உடல் வளர்ச்சி, refers to the changes in height, weight, body, structure, muscles, bone and motor skills. உடல் வளர்ச்சி என்பது உயரம், எடை, எலும்புகள், தசை மற்றும் இயக்கத்திறனில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். ஸோ நம்மளுடைய சேஞ்சஸ், நம்ம உடல் அப்படின்றது பிறந்த குழந்தையில் இருக்க உடல்லேருந்து பெரியவங்க ஆக ஆக ஒரு ரேப்பிட் ஆஃப் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, போன்ஸு இதெல்லாமே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அடைகிறது அப்படின்றது தான். எக்ஸாம்பிள், இதுதான் ஃபிசிக்கல் உடல் வளர்ச்சிக்கானது. எக்ஸாம்பிள், இன்க்ரீஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட், டெவலப்மெண்ட் ஆஃப் மசில்ஸ், வாக்கிங், ரன்னிங், ரைட்டிங், ரீடிங், இது எல்லாமே அவங்களுடைய ஃபிசிக்கலை பொறுத்து மாறக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், காக்னிட்டிவ் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன். காக்னிட்டிவ் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் திங்கிங், ரீசனிங், மெமரி, இன்டெலிஜென்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. அறிவாற்றல் வளர்ச்சி என்பது சிந்தனை, நினைவாற்றல், புத்திசாலித்தனம், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன்.
ஆகியவற்றை குறிக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா காக்னிட்டிவ் அப்படின்னு அர்த்தாலே அறிவு சார்ந்த விஷயங்கள். அப்போ அறிவு சார்ந்த விஷயங்கள்னு என்ன அர்த்தம்? எப்படி யோசிக்கிறோம், என்ன மாதிரி திங்க் பண்ணுறோம், என்ன ஞாபகம் வச்சுருக்கோம், இது எல்லாமே எந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற டெக்னிக்ஸ், அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே தான். லேர்னிங் கான்செப்ட், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இது ஒரு நம்மளால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உணரலாம். நமக்கான ஸ்டேபிள் என்ன, நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத காக்னிட்டிவ் அறிவாற்றலால் நம்ம உணர முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இமோஷனல் டைமென்ஷன். இந்த இமோஷனல் டைமென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீலிங், இமோஷன்ஸ், இமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட். நமக்கான உணர்ச்சி வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா உணர்வுகள் தான். உணர்வுகளை பற்றி அறியறது, கட்டுப்படுத்துதல், இதை செய்யலாம் செய்ய வேணாம் அப்படின்ற கண்ட்ரோலிங் பவர் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் சுயநம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட், இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வளர்த்துக்கிறது. எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், ஆங்கர், ஃபியர், இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இமோஷனுக்கானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் டைமென்ஷன். சோஷியல் டைமென்ஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சமூக வளர்ச்சி. இந்த சமூக வளர்ச்சி அப்படின்றது என்னென்னா ஒருத்தவங்க உரையாடல் பேசும்போது அவங்கக்கிட்ட பிஹேவியர், அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்றத பொறுத்து. ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி டு இன்ட்ராக்ட், கோஆப்ரேட், கம்யூனிகேட் அண்ட் அட்ஜஸ்ட் வித் அதர்ஸ் இன் சொசைட்டி. இந்த சமுதாயத்தில் நமக்கு எல்லாருக்கூடையும் பழகும்போது ஒவ்வொருத்தங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி நம்ம பியர் குரூப்ஸ் கிட்ட பண்ண மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வெளியே அவுட் சோர்ஸ் பர்சன், வீட்டில் இருக்க பர்சன் கிட்ட பண்ணுற மாதிரி நம்ம அவுட் சோர்ஸ் பர்சன் கிட்டேயும் பண்ண முடியாது. இதுதான் சோஷியல் டைமென்ஷன். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், எப்படி எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நடத்துதான். சமூக வளர்ச்சி என்பது சமூகத்தில் பிறருடன் பழகுதல், ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துசை குறிக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஷிப், டீம் ஒர்க், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே நம்மளுடைய சோஷியல் டைமென்ஷனில் வரக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒன் மாரல் டைமென்ஷன். நெறிமுறை வளர்ச்சி concerns the development of values, ethics, right and wrong, honesty and justice. நெறிமுறை வளர்ச்சி என்பது நன்மை, தீமை, மதிப்புகள், நேர்மை மற்றும் நீதியை உணர்த்துவதாகும். எக்ஸாம்பிள் ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையாக இருக்கிறது, அண்ட் டிசிப்ளின், நல்ல பழக்கங்களோடு இருக்கிறது, ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ், மற்றவங்களுடைய கொள்கைகளுக்கும் ஃபேக்ட்ஸ் அதுக்கெலாம் மரியாதை செலுத்தும் விதமாக இருக்கிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே தான். ஸோ மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது எது தப்பு, எது ரைட், ராங் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட், ஆனஸ்டி அண்ட் ஜஸ்டிஸ்க்கு, உண்மையான வழிகளையும் நேர்மையான விஷயங்களையும் கடைபிடிப்பதே நெறிமுறை வளர்ச்சி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது மொழி வளர்ச்சி. ஒரு மனுஷன் இன்னொருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி பேசணுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஸோ டெவலப்பிங் த ஸ்கில் ஆஃப் LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். மொழி வளர்ச்சி என்பது கேட்டல், பேசுதல், வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன்களின் வளர்ச்சி ஆகும். எக்ஸாம்பிள் vocabulary growth, sentence formation, communication skill. vocabulary growth அப்படின்றது வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை கற்றுக்கிறதும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணணும், அடுத்து எப்படி எந்த வார்த்தைகளை அமைச்சு பேசணும் அப்படின்ற சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நம்ம பேசும்போது எளிய நடையில் பேசுகிறோமா இல்லை எப்படி பேசுகிறோம் அப்படின்ற அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி இன்னர் பீஸ், வேல்யூஸ், பர்பஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபெய்த். ஆன்மீக வளர்ச்சின்னு அர்த்தம். அந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது என்ன அப்படின்னா வாழ்க்கையுடைய நோக்கங்கள், உள்ளார்ந்த அமைதி மற்றும் மதிப்புகளை குறிக்கும். ஸ்பிரிச்சுவல்னாலே ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்றது இறையுடைய பற்றுதல் சொல்லலாம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அமைதியான, நிசப்தமான, சாந்தத்தை நோக்கி செல்லக்கூடியது. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டினுடைய நேமை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். அதுக்கான சப் டாபிக்ஸை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். Very, very important. And
dimension of human growth and development. Dimension of human growth and development. இந்த human growth and development உடைய subtopics என்ன அப்படின்னா physical, இங்கே நீங்கள் பார்க்கலாம் physical, cognitive, emotional and spiritual. ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், இமோஷ்னல், சோஷியல், மாரல், லாங்குவேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த 5 டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் கட்டாயம் எழுத முடியும். இந்த ஜங்க்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க PCES MLS. P for, can you give me in the chat box? P for physical, M for yes, C for cognitive, E for, you can chat me in the chat box also so I can know you are listening. S for social, M for moral, good, and L for language, L for, yeah, good, S for spiritual. Very good, very good, very good, very good. Claps to everyone. Good, good. Next one. ஸோ இது தமிழில் பார்க்கலாம். ஃபிசிக்கல் டைமென்ஷன் அர்த்தம் என்னது? உடல் வளர்ச்சி. ஃபிசிக்கல் டைமென்ஷன் அர்த்தம் உடல் வளர்ச்சி. அண்ட் காக்னிட்டிவ் அப்படின்னு அர்த்தம் அறிவாற்றல் வளர்ச்சி. இமோஷ்னல் அப்படின்னு அர்த்தம் உணர்ச்சியின் வளர்ச்சி. சோஷியல் அப்படின்னு அர்த்தம் சமூக வளர்ச்சி. மாரல் டைமென்ஷன் அப்படின்னு அர்த்தம் நெறிமுறை வளர்ச்சி. L for language, language அர்த்து மொழி வளர்ச்சி. ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு அர்த்து ஆன்மீக வளர்ச்சி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கொஷின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இது நம்ம கட்டாயமாக 10 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய கொஷின். ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டாஸ்க் ஆஃப் இன்ஃபான்சி. அதாவது இன்ஃபான்சி நம்ம குழந்தையோடைய பருவம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று இன்ஃபான்சி, இன்னொன்று சைல்ட்ஹுட், இன்னொன்று அடலசன்ட். இந்த சைல்ட்ஹுட் அப்படின்னு இடத்துல வரும்போது 3 வகையாக பிரிக்கிறோம். இயர்லி சைல்ட்ஹுட், லேட் சைல்ட்ஹுட் அண்டு சில்ட்ரன் பார்ப்போம். ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபேஸஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வளர்ச்சி பருவங்கள். ப்ரீநாண்டல் பீரியட், கர்ப்ப காலம் சொல்லுவாங்க. ஸோ குழந்தையோடைய வளர்ச்சி அப்படின்றது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா குழந்தைங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே. தட் இஸ் அ ப்ரீநாண்டல் பீரியட். தேங்க்யூ ஃபார் மெசேஜிங் மீ. தேங்க்ஸ் அ லாட். ப்ரீநாண்டல் பீரியட், கர்ப்ப காலம் ஃப்ரம் கான்செப்ஷன் டு பர்த். கருவுற்ற தருணத்திலிருந்து பிறக்கிற வரைக்கும் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கறது முன்னாடி வரைக்கும் ஒரு கருத்துமே நமக்கு ப்ரீநாண்டல் பீரியடுடையது. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபான்சி நம்ம பார்க்கலாம். பட் இதுலேருந்து தான் நம்மளுடைய ஃபேஸஸ் தொடங்குது. இன்ஃபான்சி அப்படின்றது குழந்தை பருவம். இன்ஃபான்சி இஸ் அ பீரியட் ஃப்ரம் பர்த் டு 2 years. இன்ஃபான்சி அப்படின்றது குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். மார்க்டு பை ரேபிட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இமோஷனல் க்ரோத். இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க கிட்ட ஃபிசிக்கல் க்ரோத் இருக்கும், மென்டல் க்ரோத் இருக்கும். ஒருத்தவங்க சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது. அண்ட் இமோஷனல் க்ரோத், குழந்தைய பார்த்துருக்கீங்களா? அழகாக சிரிக்கும், அழுகும். அதுக்கு தேவையானதை 2 விஷயத்தில் தான் கன்வே பண்ணிக்கும். ஒன்று அழுகும், இன்னொன்று சிரிக்கும், இல்லைன்னா நல்லா தூங்கும். குழந்தை பருவம் என்பது பிறப்பு முதல் 2 வயது வரை உள்ள காலமாகும். இதில் வேகமாக உடல், மனம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி நடைபெறுகிறது. இதுதான் இன்ஃபான்சியோடைய டெஃபினிஷனில் நீங்கள் எழுதலாம். இதுக்கு மேலே நீங்கள் நிறைய குவேட்ஸ் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது.
நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த இன்ஃபான்சி பீரியடில் ஒவ்வொரு மாற்றங்கள் எப்படி உருவாகுது அந்த குழந்தைக்கு கிட்டன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லேர்ன் டு வாக். முத குழந்தை என்ன கற்றுக்கும்? லேர்ன் டு வாக், ஏஞ்சி நடக்க கற்றுக்குமா? லேர்னிங் டு சிட், ஸ்டாண்ட் அண்ட் வாக், உட்கார்தல், நின்று நடக்கிறது, நின்றுட்டே எதையாவது பிடிச்சிட்டு நடக்க குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? அடுத்து போன்ற இயக்க திறன்கள், கொஞ்சம் திறன்கள், அதுக்கிட்ட இருந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? லேர்னிங் டு வாக். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் டு டேக் சாலிட் ஃபுட். குழந்தைங்க என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவுடைய பால் அடிஷ்னலாக இருந்துட்டு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த அடிஷ்னல் ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தேவை. ஷிஃப்டிங் ஃப்ரம் liquid food to solid food. Yes, you're all messaging me. Thank you to stay with me. And we follow the section. Learning to take solid food. பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஃப்ரம் லிக்விட் ஃபுட் டு சாலிட் ஃபுட். குழந்தைங்களுக்கு லிக்விட் ஃபுட்டில் இருந்து சாலிட் ஃபுட் எப்படி எடுத்துக்கிறாங்க? திரவ உணவுகளிலிருந்து திட உணவிற்கு பழகுதல். லேர்ன் டு டாக். குழந்தை பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும். பேச ஆரம்பிச்சுட்டா பதில் கொடுக்குற இடத்துல பேரண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டெவலப்மெண்டல் ஆஃப் சவுண்ட், குழந்தைங்க கேட்குற சவுண்டு அதுவும் சைமல்டேனியஸாக கொடுக்கும். வேர்ட்ஸ், ஏதாவது காதில் வாங்கின வார்த்தைகளை பேச ஆரம்பிக்குங்க. அண்ட் சிம்பிள் ஸ்பீச், சின்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். ஒலிகள், சொற்கள் மற்றும் எளிய பேச்சு திறன்களை வளர்ச்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேர்னிங் டு கண்ட்ரோல் எலிமினேஷன். கெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் பிளாடர் அண்ட் பவுல் மூமெண்ட். சிறுநீர் மற்றும் மலம் கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ளுதல். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ணும்? பெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் எப்போ போகும் தெரியாது, யார்கிட்டையும் சொல்லாது, அது போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு அப்புறம் குழந்தை வளரும் போது பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக ரெஸ்ட் ரூம் வருதுன்னா இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடும் குடுகுடுன்னு. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னிங் டு கண்ட்ரோல் எலிமினேஷன். தேங்க்யூ ஃபார் மெசேஜிங். கெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் பிளாடர் அண்ட் பவுல் மூமெண்ட். இது ஒரு அழகான பருவங்கள். மாற்றம் அடையும் போது குழந்தைகிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரியுது அப்படின்றத எப்படி அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, கன்வே பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நல்லா ரசிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மேஷன் இமோஷனல் அட்டாச்மெண்ட். டெவலப்பிங் லவ், ட்ரஸ்ட், அட்டாச்மெண்ட் வித் பேரண்ட்ஸ். பெற்றோர்களுடைய அன்பாக இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருக்கிறது, யார் நம்பிக்கையானவங்களோ அவங்க கூட தான் போகும். அந்த மாதிரி மற்றும் உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குதல். அட்டாச்மெண்ட், குழந்தைங்க யார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம்? பேரண்ட்ஸ் கிட்ட தான். எங்கேயாவது சண்டை மூட்டி வந்துடும், அங்கேருந்து என்ன பண்ணுவோம்? எல்லார்கிட்டையும் சேஃபர் கார்டுக்கு குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ரசிப்பு தன்மை தான். நெக்ஸ்ட், லேர்னிங் செக்ஸ் டிஃப்ரென்ஸ். பிகமிங் அவேர் ஆஃப் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். இப்போ லேர்னிங் ஆஃப் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாரையும் பசங்க அப்படின்ற மாதிரி தான் குழந்தைங்க நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்புறம் பிகமிங் அவேர்னஸ் ஆஃப் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ், ஆண் பெண் வேறுபாடுகளை உணர்தல். நாங்களாம் பாய்ஸ் குரூப்பு, நீங்களாம் கேர்ள்ஸ் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்சியேஷன்ஸ் தான் அங்கே கற்றுக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் டெவலப்பிங் பேசிக் கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிள் ஐடியாஸ் அபவுட் பீப்புள் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சின்ன விஷயம், மற்றவங்கள பற்றி இவங்கள பற்றி எல்லாரோட பற்றியும் என்ன பண்ண ஒரு பேசிக் கான்செப்ட், இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மனிதர்களை மற்றும் பொருட்களை பற்றிய அடிப்படையான கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபான்சியோடையது. இன்ஃபான்சிக்கு என்னென்ன இருக்குது பாருங்க ஒரு தடவை. லேர்னிங் டு வாக், learning to take solid food, learning to talk, learning to control elimination, forming emotional attachment, learning sex difference. லாஸ்ட் ஒன் இஸ் டெவலப்பிங் பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் இன்ஃபான்சிக்கு நீங்கள் எழுதக்கூடிய சப் டாபிக். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நீங்கள் ஓன் ரைட் பண்ணிங்கன்னா மார்க் கிடைக்காது. கான்செப்ட் அப்படின்றது அந்த கீவேர்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப் children. Shall we go ahead? Yes. Children's developmental tasks are usually explained in 2 stages. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஒன்று இயர்லி சைல்ட்ஹுட், இன்னொன்று லேட் சைல்ட்ஹுட். இயர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது 2 to 6 years. லேட் சைல்ட்ஹுட் அப்படின்றது 6 to 12 years. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இயர்லி சைல்ட்ஹுட். டெவலப்மெண்ட் டாஸ்க் ஆஃப் இயர்லி சைல்ட்ஹுட் 2 to 6 years. ஒரு கொஷின் கேட்கலாமா? டெவலப்மெண்டல் இயர்லி சைல்ட்ஹுட்டுக்கு இயர் என்ன?
Text me in the chat box. Developmental task of early childhood. உங்களுக்கு சைக்காலஜியில் 5 மார்க் கொஷின்ஸ், ஒன் வேர்ட்ஸில் வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை சேர்த்து தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன் வேர்ட்ஸ்க்கு நீங்கள் தனியாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுலேயே நீங்கள் உங்களுடைய சைமல்டேனியஸ்லி 5 மார்க்ஸையும் அலோகேட் பண்ணிக்கலாம், 10 மார்க்ஸையும் அலோகேட் பண்ணிக்கலாம், அண்ட் ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லேர்னிங் physical skills. Learning skills need to for play such as running, jumping and climbing. குழந்தைங்க கிட்ட physical development, அதாவது 2லேருந்து 6 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா குழந்தைங்க? தேங்க்யூ ஃபார் மெசேஜிங். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க. ஏஸ் 2 to 6 years. தேங்க்யூ ஃபார் மெசேஜிங். அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 to 6 இயர்ஸில் இங்கே அங்கே ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, அடக்கவே முடியாது. வால் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த பருவம் தான். அந்த வால் கண்ணுக்கு தெரியாத பருவம் இது ஆக்சுவலி. ஓகே, லேர்னிங் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் பிளே சச் as ரன்னிங், ஜம்பிங் அண்ட் கிளைம்பிங். ஓடுதல், தாவுதல், ஏறுதல் போன்ற திறன்களை கற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் கற்றுப்பாங்க. இந்த விளையாட்டுடைய திறன் அதிகமாக வரும்போது தான் அந்த குழந்தைகிட்ட படிக்கிற எபிலிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போனால் குழந்தைங்களுக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒன், லேர்னிங் டு கம்யூனிகேட். ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசணும். டெவலப்பிங் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். மொழி மற்றும் தொடர்பு திறன்களை வளர்த்தல். எப்படி பேசணும், என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எடுத்து குழந்தைங்களுக்கு டெவலப் பண்ணிப்பாங்க இந்த ஏஜில். நெக்ஸ்ட், லேர்னிங் டு டிஸ்டிங்கிஷ் ரைட் அண்ட் ராங். எது தப்பு, எது ரைட்டு. பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட். எந்த ஒரு ரைட்டையும் தப்பையும் எல்லாருமே ரைட்டாக செய்கிறோம் அப்படின்னா கிடையாது. எப்பயுமே எல்லா மனிதர்களுமே தவறுகளை ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் அதை திருத்திக் கொள்கின்றோம். அதே மாதிரி தான் பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். இதை செஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்கிட்ட நெருப்பு தொடாடன்னு சொல்லுவோம், ஆனால் என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் தொட்டுடும். அப்புறம் தான் அது ஃபீல் பண்ணும், அது நெருப்பு. அடுத்த தடவை தொடுமா, தொடாது. அதுதான் தவறுகளை உணர்ந்ததுக்கப்புறம் கட்டாயமாக அது சரியான பாதைகளை மட்டும்தான் குழந்தைங்க செய்யும். அதுக்காக தவறுகளை என்கரேஜ் பண்ண வேண்டாம். தவறுகள் செய்யும் போது இப்போ நான் சொன்ன விஷயத்த கேட்டுக்கிட்டே இல்லையா, இனிமேல் நீ கேட்டுட்டு ஆனால் செய்யலை, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணலாம் பசங்களுக்கு. ஸோ லேர்னிங் டு டிஸ்டிங்கிஷ் ரைட் அண்ட் ராங், பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். நல்லது கெட்டது என்றதை வேறுபடுத்துதல் பற்றி அறிதல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெவலப்பிங் செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விஷயம். லேர்னிங் டு கண்ட்ரோல் இமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர். நம்ம உணர்ச்சிகளையும் நடத்தைகளையும் கட்டுப்படுத்துவதற்கு கற்றல். ஸோ எப்படி நம்ம இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கோங்க குழந்தைங்க. எங்கே 2 to 6 இயர்ஸில் கொஞ்சம் அந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கான பேஸ். ஃபார்மிங் இமோஷ்னல் பாண்ட்ஸ். குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷ்னல் பாண்ட் இருக்கும். நான் பிஸ்கெட் கொடுத்தேன், நீ சாக்லேட் தா அப்படின்ற பாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஃபேமிலி பியர் குரூப்ஸில் இருக்கிறது. டெவலப்பிங் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் பியர்ஸ். பெற்றோர், குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் அன்பு உறவை வளர்த்தல். ஸோ எப்படி பாண்ட்ஷிப்பை குழந்தைங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வளர்த்துக்கிறாங்க, அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிற பசங்க எனிமையும் வளர்த்துப்பாங்க. இந்த தரல அவருக்கு தரக்கூடாது, நீ எனக்கு தான் ஃப்ரெண்டு, அங்கே போய் பேசக்கூடாது. இந்த மாதிரி இமோஷனல் டைப்லாம் இந்த பாண்ட்ஸில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ இந்த இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேட் சைல்ட்ஹுட். டெவலப்மெண்டல் லேட் டாஸ்க் ஆஃப் லேட் சைல்ட்ஹுட் 6 to 12 years. பிந்தைய குழந்தையின் பருவ வளர்ச்சியை பணிகள். லேர்னிங் பேசிக் அகாடமிக் ஸ்கில்ஸ். அகாடமிக் ஸ்கில்ஸ் அப்படின்னாலே என்னது, அகாடமிக்ஸ்னாலே படிக்கிறது தான், எழுதுறது தான். ஓகே, லேர்னிங் ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக். வாசித்தல், எழுதுதல் மற்றும் கணிதம் போன்ற அடிப்படை கல்வி திறன்களை கற்றல். டெவலப்பிங் சோஷியல் ஸ்கில்ஸ். லேர்னிங் டு கெட் along with peers and work in groups. டெவலப்பிங் சோஷியல் ஸ்கில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பழகிறாங்க, மற்ற குரூப் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கமிட்டியாக இருக்கும்போது குரூப் ஸ்பிரிட் எப்படி இருக்குது அப்படின்னு இடத்துல அவங்க கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், டெவலப்பிங் எ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. லேர்னிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டாஸ்க் அண்ட் டியூட்டிஸ். பொறுப்புடன் வளர்த்து கொள்ளுதல். டெவலப்பிங் செல்ஃப் கான்செப்ட். ஃபார்மிங் எ ஹெல்தி செல்ஃப் இமேஜ் அண்ட்
செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னிலை உணர்வு, சுயநம்பிக்கையை உருவாக்குதல். லேர்னிங் மோரல் வேல்யூஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆனஸ்டி, ஃபேர்னஸ் அண்ட் டிசிப்ளின், நேர்மை, நீதிமுறை மற்றும் ஒழுக்கங்களை எப்படி கற்றுக்கிறாங்க அப்படின்னு தான். Next, last one is achieving personal independence, becoming independent in daily activity. தினசரி அவங்களுடைய ஹோம்ஒர்க் ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் தானாக செய்யறது. அதாவது 2 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க கைட்லைன் தேவை. அதுவே 6 இயர்ஸ் வரும்போது தானாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் we are talking about the adolescent. Development task of adolescents பார்க்கலாம். டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப் அட்லசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலையும் ஒழுங்காக கவர் பண்ண வேண்டிய குரூப் இதுதான். இளமை பருவம், விரலை பருவம்னு சொல்லுவாங்க. அட்லசன்ஸ் இஸ் த ஸ்டேஜ் ஃப்ரம் அபவுட் 12 to 18 to 19 years, marked by physical, emotional, social and intellectual changes. நம்ம இப்போ பார்க்குற டெவலப்மெண்டல் டாஸ்க்குடைய நேம் என்னன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கம் ஆன், text me what topic we are discussing. Yes, adolescence. ஓகே, இளமை பருவம் என்பது சுமார் 12 முதல் 18 வரை 18-19 வரை உள்ள வளர்ச்சி காலமாகும். உடல், மனம், உணர்ச்சி மற்றும் சமூக மாற்றங்கள் வேகமாக நடைபெறும். ஸோ இந்த டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப் அட்லசன்ஸ், இளமை பருவம், பருவ வளர்ச்சியின் பணிகள். அக்செப்டிங் ஒன்ஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஒருத்தவங்கிட்ட ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அக்செப்டிங் சேஞ்சஸ் இன் பாடி சைஸ், ஷேப் அண்ட் செக்ஷுவல் மெச்சூரிட்டி, உடலில் மற்றும் மாற்றங்கள் மற்றும் பாலின முதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ வாட் ஆர் த சேஞ்சஸ் happening in our body, we are accepting it. Very good. You are giving a chat box message. Good. Developing task of adolescence. Yeah, good. Thank you. அக்செப்டிங் ஒன்ஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அச்சீவிங் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், தனக்கான இமோஷன் அப்படின்றது எப்பயுமே குழந்தைங்க முக்கியமான விஷயம். இந்த அட்லசன்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க எல்லாத்தையும் சின்ன வயசில் எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்களோ அப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையோட மைண்டை வேறு யார்கிட்டயே நம்ம போய் சொல்லலாமா அப்படின்ற ஒரு காலங்கள் வரக்கூடியது இந்த அட்லசன்ஸ் தான். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். ஆஸ் எ பேரண்ட்டாக ஒருத்தவங்க வந்து இந்த அட்லசன்ஸ் பீரியடை ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும், ரொம்ப இமோஷ்னலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தையோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது கொஞ்சம் சேஞ்சஸ் உருவாகக்கூடியது. பிகமிங் எமோஷ்னல் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், பெற்றோர் மற்றும் பெரியவர்களின் உணர்ச்சியாக அடைதல். டெவலப்பிங் சோஷியல் ரிலேஷன்ஷிப், forming mature relationship with the peer of other sexes, இரு பாலின நண்பர்களுடன் முதிர்வு சமூக உணர்வுகளை உருவாக்குதல். ஸோ இந்த சோஷியல் கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் டெமோக்ராட்டிக்கல் வேர்ல்டில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் காலகட்டத்திலையும் பழகிற சூழ்நிலை தான் இருக்கும். அப்போ ஆண் பெண் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அதுக்கான ஒரு செயல்முறைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோஷியலி இட் ஷுட் பி பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட் ஒன், achieving a muscular or feminine social role, learning appropriate gender role accepting by the society, சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட ஆண் மற்றும் பெண் பங்கு குறித்து புரிந்து கொள்ளுதல். ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க, இருந்தாலுமே அந்தந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டெவலப்பிங் செல்ஃப் ஐடென்டிட்டி. இந்த டெவலப்பிங் செல்ஃப் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் எ கிளியர் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் கான்செப்ட், தன்னிலை அடையாளம் மற்றும் சுய கருத்துக்களை உருவாக்குதல். செல்ஃப் ஐடென்டிட்டி நமக்கான ஒரு அடையாளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அட்ரஸ்ன்றது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எய்ம், டிசையர், ஆம்பிஷன் இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக்க வேண்டிய ஸ்டேஜ்னு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் இஸ்
developing moral and ethical values, developing a personal value system and moral disciplines, நெறிமுறை மதிப்புகள் மற்றும் தனிப்பட்ட ஒழுக்க கொள்கையை வளர்த்துக் கொள்ளுதல். ஸோ என்ன வேல்யூஸ், வாட் ஆர் த திங்ஸ், அதனால் நமக்கு என்ன பற்றிய மாற்றங்கள் ஏற்படுது, இந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்ற பகுத்தாய்வு நிலை இதை அவங்க வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேரிங் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு மனிதன் வாழறான் அப்படின்னா அவனுடைய கேரியர் ரொம்ப முக்கியம். அந்த கேரியருக்கு அப்புறம் அவனுக்கான இன்கம் அப்படின்றது முக்கியம். ஸோ தொழில் அல்லது வேலைக்கான தயாரிப்பை மேற்கொள்ளுதல். ஸோ அந்த ஏஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அதனால தான் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய எய்முக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒகேஷ்னல் எஜுகேஷன் எடுத்து இல்லை ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு அந்த லைஃப் ஸ்டைல் அவங்க அமைச்சிக்கிறாங்க. திஸ் இஸ் த டெவலப்மெண்ட். ஸோ ஸ்கூல் லைஃபுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் லைஃபுக்கு டேர்ன் ஓவர் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அவங்க கேரியர் ஆஃப் ஜாப் செலெக்ஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கேன பாடத்திட்டங்களை படிக்கணும் அப்படின்றதுக்கானது. நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பேரிங் ஃபார் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப், டெவலப்பிங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி லைஃப், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கான மனப்பாங்கை உருவாக்குதல். ஸோ ஆஃப்டர் 21 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனாரிட்டியிலேருந்து மேஜர் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு இடத்துலாம் அவங்க கற்றுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்செப்டிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கோம், பிகமிங் எ ரெஸ்பான்சிபிள் மெம்பர் ஆஃப் யர் சொசைட்டி. ஒரு ஐடென்டிட்டி மார்க் உருவாக்கியாச்சு. அந்த ஐடென்டிட்டி மார்க்கில் இருந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள், சமூகத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்மளுடைய பொறுப்புணர்வுகள் என்ன அப்படின்னு இடத்த வளர்த்து கொள்ளுதல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆர் ஃபஸ்ட் யூனிட். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் யூனிட்டுக்கானது. இந்த டெவலப்மெண்டல் டாஸ்கில் அட்லசன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் அட்லசன்ஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள். அக்செப்டிங் ஒன்ஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச், இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், சோஷியல் ரிலேஷன்ஸ், அச்சீவிங் எ மஸ்குலின் ஆர் ஃபெமிலின் சோஷியல் ரோல், developing self-identity, developing moral and ethical values, preparing for economical development, independence, preparing for marriage and family life, and the last one is accepting social responsibility, சமூக பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுதல். இதுதான் உங்களுடைய யூனிட் 1. இந்த யூனிட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேஜராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஒன்று டைமென்ஷன் ஆஃப் growth and development, இன்னொன்று ஃபேஸஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் டாஸ்க். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth and development கேட்கலாம். growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் படித்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அதை எழுதலாம். Thanks a lot for watching. All the best to everyone. Thanks a lot. Can give in your chat box. Thank you. Yeah, thank you. Thanks a lot, ma.